சூப்பரான டயட் ரெசிபி செய்முறை பார்த்துடலாமா? டயட்டுனாலே பார்லி அரிசி கஞ்சி, ஓட்ஸு கஞ்சி தாங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதே பார்லி அரிசியும் ஓட்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு குழி பணியாரமும் ஊத்தாப்பமும் செய்முறை பார்த்துடலாமா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்லி அரிசி 1க்கு 3 தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பார்லி அரிசி போட்டுக்கிறோமோ அதே அளவுக்கு ஓட்ஸு போட்டுக்கலாம். ஈக்குவலாக ரெண்டுமே எடுத்துக்கலாம். தண்ணி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாச்சும் நல்லா ஊற விட்டுருவோம். ஊறினதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை வந்துட்டு நான் 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவை தனியாக எடுத்துக்கிறேன். ஜார்லேயே கொஞ்சம் மாவை நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தடையை தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிக்கிட்டு மாவோடு போட்டு திரும்பவும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான் அந்த மாவை 2ஆக வகுந்து ஒன்று வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியாகவும் இன்னொன்று வந்து நம்ம அரைச்ச மாவும் போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு நல்லா பொடியாக துருவி நம்ம கேரட்டும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாவு புளிக்கணுமான்னு கேட்டால் புளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கல இதில் வந்து லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை வந்திருக்கும். குழி பணியாரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு டயட்டுங்கிறனால நம்ம எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். குழி பணியாரத்தில் ஊற்றும் பொழுதே கம்மன்னு வாசனையாக இருக்கும். மேலே வந்துட்டு நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கம்மியாக சாப்பிட்டாலுமே நம்ம நரக்க சாப்பிட்டா மாதிரி வயிறு ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்தது நம்ம கருவேப்பிலை மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதையுமே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கருவேப்பிலை மாவையும் ஊற்றுனீங்கன்னா சுடும்போதே கம்மன்னு வாசனையாக இருக்கும். டயட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும் கொட்டும். டயட் ரெசிப்பியில் நீங்கள் எந்த சமையல் பண்ணாலுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோன்னா நமக்கு முடியும் சூப்பராக வளரும். டயட் இருந்தால் கஞ்சி மட்டும்தான் வச்சு சாப்பிட்டு உடம்பை குறைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ஹெல்த்தியானதாக சாப்பிட்டு நம்ம சூப்பராகவே உடம்பு குறைக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஊத்தாப்பம் மாதிரி சின்னதாக ஊற்றிக்கலாம். நீங்கள் தோசைக்கல் கூட வச்சு ஒரு 4-5 ஊத்தாப்பமாக ஊற்றி கூட சின்னதாக சுட்டு சாப்பிட்லாம். இதுலேயுமே கம்மியாக எண்ணெய் விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தீயை குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா மேலே மொறுன்னு இருக்கும். உள்ளே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். சுடும் போதே கமன்னு வாசனையாக இருக்கும். ஒயிட் கலரில் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டயட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமான்னு கேட்டால் அதுதாங்க இல்லை. எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபுட்டை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.